வணக்கம். டிஎஸ்பி ரமேஷ், எக்மோர் ரயில்வேஸ். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய படங்கள் பார்க்குறீங்க. என்டர்ட்ரெயின்காக இந்த படங்கள் பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வாழ்க்கைக்கு தேவை. உங்களுக்கு கண்டிப்பாக பல வகையில் பயன் இருக்கும். நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்டர்டெயின்மெண்ட் படங்கள் பாருங்கள், வேண்டான்னு சொல்ல. என்டர்ட்ரெயின் அவேர்னஸ் ஃபிலிம்ஸ் இந்தியும் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. டிஎஸ்பி ரமேஷ், ரயில்வேஸ் எக்மோர். இப்போது கம்மிங் எக்ஸிபிஷன் பொருட்காட்சி தீவுத்திடலில் நடக்க போது 2024 வருடத்துக்கு கம்மிங் 9th January இட் வில் கமென்ஸ். இந்த எக்ஸிபிஷனில் ரயில்வே துறை சார்பாக 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் ரிலே பண்ணுறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னொன்றும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ், பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸ். இது உங்களுக்கு பல வகையில் பயன் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது தேவை. ஒன்று ட்ரெஸ்பாசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தோம். ட்ரெஸ்பாசர்ஸ், அதை ரயில் தண்டவாளங்கள் கடந்து போகிறீங்களோ அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு படம். அப்புறம் காவலன் SOS ஆப், இது ஒவ்வொருத்தருக்கும் இது தேவை. பெண் பயணிகள் கட்டாயம் இந்த அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக அது ஒரு ஷார்ட் ஃபிலிம். ரெண்டாவது ரயில் விபத்துக்கள், அதாவது ஆக்சிடென்ட்ஸ் இன் ட்ரெயின் டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அடுத்து தெஃப்ட்ஸ் இன் ட்ரெயின் டிராவல்ஸ், ரயில் களவுகள் அப்படின்னு ஒரு படம். அடுத்து கல்லூரி மாணவர்களின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு ஒரு படம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தங்களை அறியாமலேயே, தெரிஞ்சோ தெரியாமலேயோ, உணர்வுபூர்வமாக யாரோ ஒரு தவறான வழிகாட்டுதல்களில் செய்கிற இந்த செய்கைகள் சக பயணிகளுக்கு எவ்வளோ இடையூறு ஏற்படுத்துது, அவங்களுடைய வழக்குகளில் சிக்கி எதிர்காலம் எவ்வாறு பாழாகி போயிருக்கிறது, அது சம்பந்தமாக இனி வருங்காலங்களில் மாணவர்களாகவே இருக்க வேண்டும். வன்முறையாளர்களாக மாறக்கூடாது. கத்தியை தீட்டக்கூடாது, புத்தியைத்தான் தீட்ட வேண்டும். பைகளில் புத்தகங்களை கொண்டு செல்லுங்கள், ஜல்லிக்கற்களை கொண்டு செல்லாதீர்கள். அது உங்களுக்கே அகேன்ஸ்டாக மாறிடும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் அந்த கல்லூரி மாணவர்களின் கனிவான கவனத்திற்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். மொத்தம் 5 ஷார்ட் ஃபிலிம் ரயில்வே காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்படும். தயவு செய்து பொருட்காட்சிக்கு வருபவர்கள் தவறாமல் இந்த குறும்படங்களை கொஞ்சம் நேரம் செலுத்தி கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ரயில் பயணத்தின் போது எந்தெந்த வகையில் நாம் உஷாராக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்து சொல்வீர்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்வீர்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்வீர்கள். இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. நல்ல விஷயங்கள் இது ஷேர் பண்ணுங்க. எதையோ ஷேர் பண்ணுறீங்க. இது ரயில்வே காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் ரயில் பயணங்களின் போது நீங்கள் பாதுகாப்பாக எந்த விதமான இடைஞ்சல்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகாமல் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க், எல்லாருமே கோஆப்ரேஷன் பண்ணணும். நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் நம்ம ரயில் பயணங்களின் போது சப்போர்ட் பண்ணிக்கணும். ஹெல்ப்லைன் நம்பர் 139 அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அப்புறம் இன்னொன்று 1512 ஹெல்ப்லைன் நம்பர். 139 RPF, 1512 GRP. இந்த 2 ஹெல்ப்லைன் நம்பரில் நீங்கள் எனி டைம் கால் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த ரயில்வே நிலையங்களுக்குள்ளே ட்ரெயின் போகிறதுக்குள்ளே மூவிங்கில் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆகட்டும், உங்களுக்கு பாதுகாப்புக்கு ரயில்வே போலீஸார் உடனே விடுவாங்க. இது நினைவு கூறுங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஐ எம் டெல்லிங், RPF ஹெல்ப்லைன் நம்பர் 139, GRP ஹெல்ப்லைன் நம்பர் 1512. இது சேவ் பண்ணி வச்சுங்க. காவலன் SOS ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸை தயவு செய்து நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதனுடைய நல்ல விஷயங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.